ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம இன்ட்ரோவர்ஸ் பாட்காஸ்ட்டில் நம்ம ரீசெண்டாக அந்த மகாராஜா மூவி பற்றி ஒரு டிஸ்கஷன் போட போகிறோம். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நம்மளோட இணைஞ்சிருக்கிறது நம்ம பாட்காஸ்ட் டீம்லேருந்து ஜோவல் ப்ரோ அப்புறம் வாசிம் ப்ரோ இணைஞ்சிருக்காரு. வணக்கம் ப்ரோ. ஹலோ 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 வணக்கம் 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 ப்ரோ. அப்புறம் ஒரு கெஸ்ட்டாக நம்ம பாட்காஸ்ட்க்கு ஐஸ்வர்யா வந்திருக்காங்க. வணக்கம் ஐஸ்வர்யா. ஓகே. டாபிக் உள்ள போயிடலாம். இப்போ வந்து என்னன்னா லிட்ரலி வந்து இந்த தமிழ் சினிமாவில் வந்து என்னன்னா ஒரு ட்ரை சீசனாகவே இருந்துச்சு. நம்ம பெரும்பாலும் ஒரு நல்ல படம் பார்க்க முடியல. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த மாதிரி மகாராஜான்ற ஒரு மூவி ட்ரெய்லர் வந்து டக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அது வந்து என்னை அமேஸ் பண்ணுச்சு. கண்டிப்பாக அந்த ட்ரெய்லரே வந்து என்னை ரொம்ப அமேஸ் பண்ணுச்சு. பட் வந்து அது என்ன, அந்த ட்ரெய்லரோட ஒரு முக்கியமான விஷயம்னா தே டிடன்ட் ரிவீல் த பிளாட். பட் வந்து என்னன்னா எனக்கு ஒரு சின்ன ஹோப் இருந்துச்சு, இது நல்லா இருக்கும் போல இந்த மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன இது இருந்துச்சு. அப்படியே எல்லாருமே வந்து அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு இந்த மூவியோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருந்துச்சு பிஃபோர் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும். ஏன்னா அந்த ப்ரீவியஸ் டேரக்டரோட அந்த டேரக்டரோட ப்ரீவியஸ் மூவியான குரங்கு பொம்மை ஒரு சில பேர் பார்த்துருப்போம். ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்துச்சு? ஜோவல் ப்ரோ, நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு முதல்ல விஜய் சேதுபதி வரணும். எனக்கு ஆக்சுவலி அவர் ரொம்ப பிடிக்கும். பட் என்ன விஷயம்னா அவரோட ஆக்டிங் ஏற்ப நிறைய படத்துல அவர் நடிக்கிறதே இல்லை. முக்கால்வாசி நேரம் ரொம்ப நிறைய படத்துல நடிச்சுட்டு குவாலிட்டியை விட்டுறாருன்ற அந்த ஒரு எனக்கு எப்போதுமே இந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருக்கும். பட் ஐ திங்க் இன் ரீசென்ட் டைம்ஸ் இஸ் சேஞ்சிங் செல்ஃப் அலாட். ஏன்னா போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி அவருக்கு இப்பதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு படமே வந்துருக்குல்ல. போன வருஷம் விடுதலை வந்துச்சு, அதுக்கப்புறம் பெருசா படம் வந்த மாதிரி நீங்க அப்ப இந்த வருஷம் இந்த படம். அதனால என்ன சொல்றதும் மேரி கிறிஸ்மஸ் நடுவுல ஒரு டிசாஸ்டர் வந்துச்சு. புரியல. மேரி கிறிஸ்மஸ் நடுவுல ஒரு டிசாஸ்டர் வந்துச்சு. மேரி கிறிஸ்மஸ் நடுவுல வந்துச்சு. அது ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனா பார்க்க டைம் எடுக்கல. பட் என்ன சொல்றேன், அவருக்கு கண்டிப்பா அந்த ஃப்ரீக்வன்சியை குறைச்சிட்டு கொஞ்சம் குவாலிட்டியில ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலி இந்த படம் ஃபர்ஸ்ட் வரதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு நல்லா இருக்குன்ற ஒரு இது இருந்துச்சு, லைக் ராவா இருக்கும்ட்டு. பட் எனக்கு வந்து நான் படத்தை நேத்தா பார்த்தேன். பட் ஐ திங்க் கொஞ்சம் நான் கிரிட்டிக்கலா தான் இருக்கேன் படத்தை பத்தி. மிக்சட் ஒப்பீனியன்ஸ்ன்றதோட கிரிட்டிக்கல்னு சொல்ல வேணாம். அது நான் ஏன்ட்டு போ நம்ம சக்சஸ்வா நம்ம பேசுவோம். ஓகே ஓகே, வாசிம் நீங்க சொல்லுங்க. அதான் எனக்கு ட்ரைலர் பாக்குறதுக்கு முன்னாடில இருந்தே ஒரு இதுதான், அந்த போஸ்டர் பார்த்ததுல இருந்து மகாராஜா போஸ்டர் வந்து நித்திலன் சாமிநாதன் டைரக்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட குரங்கு பொம்மை ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்டோரியா தான் இருக்கும். அதுல போட்டிருக்க நாட்ஸ் தான் சூப்பரா இருக்கும். ஸ்கிரீன் பிளே தான் அவரோட இது மாதிரி இருக்கும். அவரோட சிக்னேச்சர்ன்றது ஸ்கிரீன் பிளே அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படிதான் வந்து குரங்கு பொம்மையிலே இருக்கும். ரொம்ப லீனியரான ஸ்டோரி, அப்படியே தான் போயிட்டு இருக்கும். பட் ரொம்ப பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அது நமக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். அந்த அவருடைய ஜோன் அதுதான். அது மாதிரிதான் இதுலயே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ட்ரைலர் பார்க்கும்போது 2 ட்ரைலர் விட்டுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரைலர் வந்து நார்மலான ஒரு 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 நார்மல் ஜெனரல் ஆடியன்ஸ் வந்து எல்லாத்துக்குமான ஒரு ட்ரைலரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ட்ரைலர் விட்டுருந்தாங்க. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ட்ரைலர்லயே ஒரு இன்ட்ரஸ்டிங்கா ஒரு ஃபேக்டர் கொண்டு வந்துட்டாங்க. அந்த பயங்கரமான ஃபேக்டர்ல கொண்டு வந்துட்டாங்க. பட் ஆனா அது ஒரு செக்டர் ஆடியன்ஸ்க்கு வந்து சம்திங் ஏதோ ரீச் ஆகலன்னு சொல்லிட்டு நிறைய பேசிட்டு இருந்தாங்க ட்விட்டர்ல. அதுக்கப்புறம் அவங்க ரிலீஸ் அப்போ ஒரு ட்ரைலர் ஒன்று விட்டாங்க, ஃபைனல் ட்ரைலர் மாதிரி. சோ இதுதான் இருக்க போகுது படத்துலன்னு சொல்லிட்டு இன்னும் ப்ரிசைஸா கட் பண்ணிட்டு நல்லா அந்த ஆக்ஷன் எலமெண்ட் எல்லாம் உள்ள ஓபன் பண்ணி விட்டுருந்தாங்க. அது பார்க்கும்போது எனக்கு பயங்கரமான ஒரு கமர்ஷியலா ஒரு கரெக்டான ஒரு படமா இருக்கும் விஜய் சேதுபதிக்கு. ஏன்னா ரொம்ப சட்டில் டவுனா தான் பண்ணிருந்தாரு. 2 ட்ரைலருமே நிறைய டைலாக்ஸ் இல்லை விஜய் சேதுபதிக்கு. பார்க்கும்போது ரொம்ப ப்ராமிஸ். அவங்க 2 சைடுமே இந்த சைடுமே கவர் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஆடியன்ஸ்க்கும் ஒரு மாதிரி ஒரு ட்ரைலரு, இந்த ஆடியன்ஸ்க்கும் ஒரு மாதிரி ட்ரைலர், ரெண்டுமே கலந்துதான் இருக்க போகுதுன்ற மாதிரி விட்டுட்டாங்க. படம் பார்த்தப்போ எனக்கு ரொம்ப சூப்பரா தான் இருந்தது. அது குரங்கு பொம்மை பார்த்துட்டு இது பார்த்ததுனால இன்னும் எனக்கு ரொம்ப கரெக்டா இருந்தது. இவரு இப்படிதான் சொன்னாரு. ஆக்சுவலி நம்மளுமே ஒரு டிபேட்ல தான் இருந்தோம். நம்ம 2 பேருமே வந்து பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஐயோ நல்லா இருக்கும்யா, டைரக்டர் அந்த மாதிரியா, நல்லாதான் இருக்கும் படம் அப்படின்னு நம்ம 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். ஆமா அதுதான். அப்ப வந்து அவரோட இதுங்கும் போது அவரோட பிளேஸ், அவரோட ஸ்டோரி, அது அப்படியே ஒண்ணா. அதுவும் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, சேம் குரங்கு பொம்மையில வந்து ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு ஆர்க்கா வந்து ஒரு பிளாட்டா வந்து இருக்கும்.
சும்மா வருவோம் ஒரு சீன்ல வந்துட்டு போகணும் இல்லாம ஒவ்வொரு கேரக்டர் இன்ட்ரடக்ஷனும் ஒரு தனி படம் மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் சீனும் ஒரு 5 நிமிஷம் சீனும் அந்த கேரக்டர் உள்ள கொண்டு வரது வந்து ஒரு 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 பர்டிகுலரா ஒரு 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 பேஜே இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கேரக்டருக்கு. அதே தான் இதுலயே இருக்கு. ஒரு ஒரு கேரக்டர் உள்ள வரப்போய் சும்மா வராம அந்த கேரக்டர் எதுக்கு வருது உள்ள, அந்த கேரக்டர் யாரு அப்படின்றத வந்து சூப்பரா ஓபன் பண்ணி இங்க மகாராஜாலையும் அந்த இன்டர்வல் வரைக்கும் ஒவ்வொரு கேரக்டர் ஒவ்வொரு அந்த அந்த எபிசோட வந்து ஃபில் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது படம். கண்டிப்பா கண்டிப்பா. ஐஸ்வர்யா நீங்க சொல்றீங்களா? ஸோ எப்படி ட்ரைலர் பார்த்துட்டு இதோட இந்த மூவி மேல நல்ல ஒப்பீனியன் வந்து போனீங்க இல்லை லைக் ஏன்னா நீங்க 3rd டே அந்த மாதிரி தான் போனேன்னு கேள்விப்பட்டேன். ஸோ லைக் மேபி இப்போ இது வேர்ட் ஆஃப் மவுத்லேருந்து மற்றவங்க சொன்னதுலேருந்து என்ன மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு? ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ. என்னையும் வந்து எப்படி சொல்றது, ஆக்சுவலா வந்து நீ ஸ்டோரி போட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து அந்த படம் வெளியில வந்ததே நான் ரியலைஸ் பண்ணேன். ஆனஸ்டா சொல்லணும்னா அண்ட் லைக் போயிட்டு ட்ரெய்லர் பார்த்தேன் அண்ட் ட்ரெய்லர் இட் வாஸ் சோ குட். ஆனஸ்டா வந்து எதுவுமே ரிவீல் பண்ணல ட்ரெய்லர்ல. லைக் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ட்ரெய்லர் வாஸ் சோ வெல் மேட். அண்ட் லைக் என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்து லைக் ஒரு ஃப்ரெண்ட் வந்து குரங்கு பொம்மை ஆல்ரெடி பார்த்து அதை பத்தி பேசிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் ஹவு இஸ் டிரெக்டிங் வாஸ் லைக் நித்திலன் அவரோட டிரெக்டிங். ஸோ ஐ நியூ லைக் அவர் எடுத்திருக்காருன்னா ஓகே திஸ் வில் பி லைக் வெரி அன்பிரடிக்டபிள், ரொம்ப பயங்கரமா ட்விஸ்ட் வச்சு அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு தட்ஸ் ஆல் ஐ நியூ. வேற எதுவும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. பட் லைக் நீ போட்ட ரிவ்யூ வச்சு ஐ தாட் இட் வில் பி வெரி குட். பட் இட் எக்ஸீடட் மை எக்ஸ்பெக்டேஷன் சொல்ல போனா. ஓகே ஸோ ஓகே இப்போ வந்து எனக்கு வந்து அதான் இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. இது வந்து எப்படி சொல்கிறது, ஆனால் வந்து ஐ ஹேட் ஈக்குவல் ஃபியர் ஆல்சோ. ஏன்னா வந்து அந்த படம் மேபி நல்லா போகாமே போகலாம். ஏன்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாமே வந்து இந்த யூசேஜ் ஆஃப் வயலன்ஸ் இன் மூவிஸ்ன்றதை வந்து ரொம்ப கிராண்டடாக எடுத்துக்கிட்டு அதை அப்படியும் கொண்டு போகிறாங்க அப்படின்றதையுமே வந்து ஒரு மைண்டில் ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட் நம்ம வயலன்ஸ் இருக்குது, அதுவும் ப்ரீவியஸ் மூவி நல்லா பண்ணியிருக்காருன்றதுனால மட்டுமே இந்த மூவி நல்லா இருக்குன்றது இருக்காதுன்றதுமே வந்து என் மைண்டில் இருந்துச்சு. ஸோ வந்து இந்த இந்த மூவி பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு லாட் ஆஃப் ஸ்டஃப் தோணுச்சு. அதில் வந்து முக்கியமாக வந்து ஸ்க்ரீன் ப்ளே தான். ஹவு ஹி ஹேண்டில் த ஸ்க்ரீன் ப்ளே அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா, மேபி ஐம் ஜஸ்ட் திங்கிங் எப்படி இந்த ரைட்டிங் ப்ராசஸ் போயிருக்கோம்னா ஒரு மாதிரி வந்து ஐ திங்க் ஹி அண்டர்ஸ்டுட் த சைக் ஆஃப் ஆடியன்ஸோட சைக்கு புரிஞ்சுக்கிட்டு, ஸோ இவங்கள்ட்ட வந்து ஸ்டோரியை டைரெக்டாக நம்ம சொல்லக்கூடாது. அதை வந்து எப்படி நம்ம இவங்களை வந்து மிஸ்லீட் பண்ணிட்டு, ஏன்னா அவர் கொண்டு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட கவனத்தையே ரொம்ப எப்படி சிதறடிச்சு, முக்கியமான விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணாமல் எப்படி விஜய் சேதுபதி போலீஸோட கவனத்தை வந்து வேற ஒரு இடத்துல சிதற வச்சுட்டு அவர் தேடுறாரோ, அதே மாதிரி வந்து இந்த டைரக்டர் ஆல்சோ லைக் மிஸ்லீடர்ஸ். ஸோ மிஸ்லீட் பண்ணதுனால வந்து நம்மளுக்கு ரொம்ப நேரத்துக்கு வந்து அந்த அந்த பிளாட் வந்து எப்படி சொல்கிறது, அவர் கொஞ்சம் நேரத்துக்கு இது பண்ணிவிட்டு அப்புறமா அதை புரிய வைக்கல. ஸோ ஐ திங்க் அதுவும் ஒரு பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு அப்படின்றத நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க ப்ரோ, ஜோல் ப்ரோ? எனக்கு வந்து என்னன்னா ரைட்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி சொல்ல போனா ரைட்டிங்கு எப்படின்னா இது வந்து யூஸ்வல் ஸ்டைல் ஆஃப் ஒரு ரைட்டிங் தான். பட் அதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. நான் ஏன் யூஸ்வல் ஸ்டைல்ன்றேன்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆடியன்ஸ் வந்து மிஸ்லீட் பண்ணிட்டு பிறகு அவன் குப்பை தொட்டிக்காக தான் வந்திருக்கான், அவனோட பிலீஃப்ஸ்ன்றது ரொம்ப சூப்பர்ஃபிஷியலா இருக்கும், அதனாலதான் குப்பை தொட்டிக்காக தான் வந்து இவ்வளோ ரிலக்டண்டா இருக்கான் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை உடைக்கிறாங்களே, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ரிவியூலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் சக்சஸ்ஃபுல்லா என்னென்ன நடக்குதுன்றது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா இதுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து இதான். நமக்கே ரைட்டிங் இவ்வளவு நல்லா இருக்குன்னு தோணுதுன்னா கண்டிப்பா இருக்கு எடிட்டிங் தான் எனக்கு தெரிஞ்சது காரணம்னு நினைக்கிறேன். எடிட்டிங்கும் பயங்கரமா ஹெல்ப் பண்ணனாலதான் என்ன இது ரைட்டிங் ஒர்க் ஆனிச்சு. எனக்கு வந்து பொதுவா எனக்கு படத்தோட எனக்கு ஸ்கிரீன் பிளேயோ எனக்கு படம் மூவி இட்செல்ஃப் எனக்கு தெரிஞ்சது படம் நல்லா தான் இருந்துச்சு. எக்ஸப்ட் ஃபார் கிளைமேக்ஸ், ஏன்னா கொஞ்சம் ரொம்ப டிராமாட்டிக்கா போயிட்டாங்க. அது ஓகே, அது புரியுது, இது ஒரு ரிவெஞ்ச் மூவின்றது புரியுது. எனக்கு இருக்கிற என்ன ஒரு கிரிட்டிசிசம் என்னன்னா, இவங்க எப்படி சில சீன்ஸ் அந்த அசால்ட் சீன்ஸ், நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும், ரொம்ப பிசிக்கலா போற அசால்ட் சீன்ஸ் இதெல்லாம் லைட்டா என்ன கொஞ்சம் ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த அனுதா கஷ்யப் ஃபர்ஸ்ட் சீன் வரும்ல, இந்த இன்ட்ரோடக்ஷன் சீன்ல ஒரு வீட்டுல போய் திருடுவாங்க, 2 லேடிஸ் இருப்பாங்க, கட்டி போட்டு வச்சிருப்பாங்க, ஓகேவா? அந்த சீன்ல வந்து இப்ப என்ன சொல்றது,
நமக்கு இது இது ரொம்ப தப்பான விஷயம். என்னன்னா எல்லாருக்குமே ஒரு வீட்டுல திருட போயிட்டு ஒரு 2 லேடிஸ் இருந்தானுங்கன்னா என்ன பண்ண போறானுங்க அந்த திருடங்க அவங்கள அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா அந்த ஃபார் சீன்ல எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த லியோ படத்துல சாண்டி லியோ படத்துல வந்து கேரக்டர் வந்து காமிச்சிருப்பாங்க. லியோ படத்துல சாண்டி வந்து ஒரு சைக்கோத்தனமா ஒரு கேரக்டர் பண்ணிட்டு அந்த பொண்ணை ஹார்ம் பண்ண போறதுக்கு முன்னாடி அவன் வந்து ஒரு பார்வை விடுவான். கரெக்டா? அந்த பார்வையை பார்த்துட்டு நமக்கு புரிஞ்சிடும் அவன் என்ன பண்ண போறான்ட்டு. அதுக்கு மேல நமக்கு நோ இஃப்ஸ் அண்ட் பட்ஸ். அது ஒரு என்ன சொல்ல, ஆடியன்ஸ் வந்து அந்த அளவுக்கு முட்டாள் இல்லை, என்ன தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிடும். ஆனா இந்த படத்துல வந்து கொஞ்சம் அதை லிமிட்டை எக்ஸீட் பண்ணி என்ன அந்த ஒரு மாதிரி லைட்டா ட்ரிகர் பண்ணி விட்டு ஆடியன்ஸை டார்மெண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த அந்த அனுதா கஷ்யப்போட கூட கூட்டாளி ஒருத்தர் இருப்பானா என்ன அந்த பொண்ணு வந்து ஹார்ம் பண்ண போறதுக்கு முன்னாடி அவ்வளவுதான் இருக்கான்னு கேட்டு கேட்டு சரி அந்த சீன் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா திருப்பியும் சிங்கப்புலி சீனு அந்த ஆள் வர சரி ஃபர்ஸ்ட் சீன்ல ஓகே அவன் கெட்ட வந்ததை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டானு திருப்பி இன்னொரு தடவை பண்றதெல்லாம் எனக்கு அது ஒரு மாதிரி ரொம்ப அன்ஈஸியா ஆயிடுச்சு. அது இன்னும் நான் போக நான் என்னோட இது பெரிய கிரிட்டிசிசமா மாறுச்சுன்னு நான் இன்னும் போக சொல்றேன். ஏன்னா அது பேசிட்டே இருக்கலாம். ஏன்னா இது ஒரு பெரிய மோனலாக நான் பேசணும்னு இருக்கேன். சரி நீங்க பேசுங்க வசீம் ப்ரோ. நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா ப்ரோ. அதுதான் எனக்கு வந்து எடிட்டிங்குமே ஒரு பெரிய விஷயமா தான், ஒரு பெரிய பிளஸ்ஸா தான் தோணுச்சு. குரங்கு பொம்மையில வந்து நீங்க நிறைய எடிட்டிங்ல ரொம்ப ஃபிளாலஸா இருக்காது எடிட்டிங். குரங்கு பொம்மையில ஒரு பெரிய வீக்கே தான். எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஒரு 10-20 நிமிஷம் படம் பாக்குறப்போ. சீன் போயிட்டே இருக்கும், டக்குன்னு ஒரு அப்பப்பா கட் பண்ணி அடுத்த சீன் போவாங்க. அதுக்கு ஒரு எண்டே இருக்காது சீனுக்கு. வந்துட்டு நடந்து வந்துட்டே இருப்பாங்க, டக்குன்னு ஒரு மாதிரி அங்கேயே ஒரு மாதிரி ஒரு கட்டு தெரியும் நமக்கு கண் கூடாவே. என்னடா அது இப்படி கட் பண்ணிருக்கீங்கன்னு தான் தெரியும். அந்த ஒரு மிஸ்டேக் வந்து இதுல இல்ல. இதுல பிலோமின் எடிட் பண்றாருன்னு அது எனக்கு ஒரு மாதிரி பிலோமின் எடிட் பண்ணோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஓகேவா இருந்துச்சு. நல்லா பண்ணிருப்பாங்கப்பா, எடிட்டு சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி ஸ்கிரீன் பிளே எல்லாம் வந்து இந்த ஆடியன்ஸ் வந்து எப்படி எங்கேஜா வச்சுக்கிறதுன்னு தெரியாம தான் நிறைய படம் இப்போ வந்து ஓடாம இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஹோல்ட் பண்ணிட்டு செகண்ட் ஹாஃப்ல விட்டுறது, இது போதும் ஆடியன்ஸுக்கு நினைச்சிடுறது. இதுல இந்த படத்துல வந்து நான் என்ன பிளஸ் பாயிண்டா பாக்குறேன்னா, கடைசி வரைக்கும் அந்த ஒன்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சில படம், எல்லா படத்துலயுமே நீங்க அந்த சஸ்பென்ஸ் மெட்டீரியலை நீங்க வெளில விட்டுட்டீங்க, இன்டர்வல் பிளாக்ல வேற எதுவுமே கிடையாது, நான் இதை தான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஸ்பென்ஸ் மெட்டீரியல் நீங்க உடச்சு உள்ள விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை ஹோல்ட் பண்றது, மறுபடியும் பிடிச்சி இழுக்கிறது மிகப்பெரிய விஷயம் அது. அதை வந்து இதுல ப்ராப்பரா பண்ணியிருந்தாங்க. இன்டர்வல்ல வந்து நமக்கு தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுது, என்ன ஸ்பாயிலர்ஸ் இல்லாம நான் சொல்றேன். இன்டர்வல்ல வந்து நமக்கு என்ன தெரிஞ்சிடும், ஓகே இதைதான் ஃபைன் பண்றதுக்கு அவர் போயிருக்காரு போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்க ஒரு நடக்கிறது, அதுக்கப்புறம் பிடிச்சி மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து அங்கேருந்து இன்னொரு படம் மாதிரி ஸ்டார்ட் ஆகும் மறுபடியும். அது வரைக்கும் நம்ம விஜய் சேதுபதி கேரக்டர் ரொம்ப இன்னசென்ட்டா பாவமா அடி வாங்குற ஒரு கேரக்டரா பார்ப்போம். செகண்ட் ஹாஃப்ல இருந்து டோட்டலா வேற மாதிரி இருக்கும். நம்மள வந்து ஆக்சுவலி ரொம்ப ரிலாக்ஸ்டா வச்சிருப்பாங்க அது வரைக்குமே. பிகாஸ் நம்ம வந்து ஆக்சுவலி நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்போம். இல்ல நம்ம வந்து கெஸ் பண்ணிட்டு இருப்போம், வாட்ஸ் ஹேப்பனிங்கிற மாதிரி கெஸ் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம ஏன் ரிலாக்ஸ்டா இருக்கும்னா, இந்த இடத்துல பொண்ணு வந்து கேம்புக்கு போயிடுச்சு, அது கேம்புக்கு போயிட்டு அந்த இடத்துல அது சேஃபா தான் இருக்கா, ஒரு மாதிரி ஒரு ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட்ல ஏதோ ஒரு பிடி டீச்சர் ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட்ல இருக்காங்க. ஆமா ஆமா, இந்த சைடுக்கு ஒரு ப்ரொடெக்டட் என்விரான்மெண்ட்ல இருக்காங்க. அவ வந்து இது லட்சுமி எங்கன்னு கேக்குறா. இந்த சைடு இவன் டஸ்ட்பினை தொலைச்சிட்டு அந்த மாதிரி உட்காந்துருக்கான். ஸோ சரி பொண்ணு ப்ராப்ளம் இல்லை, 38 தானே பிரச்சனை, சரி இதுல இருந்து என்ன கதை ஸ்பின் பண்ண போறாங்க அப்படின்னும் போது டக்குன்னு ஒரு 2 இடத்துல வந்து அந்த பிரிட்ஜ் போட்ட இடம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒண்ணு வந்து என்னன்னா அந்த அந்த பழைய சலூன், அந்த ராம்கி சலூன் சொல்லிட்டு பாஸ்ட்ல ஒரு சலூன் வந்து விஜய் சேதுபதி வச்சிருப்பாரு. அந்த இடத்துக்கு அனுராக் கஷ்யப் வர சீனும் அதான். இதுவுமே இன்னொரு பக்கம் இருக்கு, ஒரு கும்பல் வந்து சிட்டி ஃபுல்லா இது ஆயிட்டு இருக்குப்பா, அப்போ விஜய் சேதுபதி வீட்லயும் அதான் ஆயிருக்கும் அப்படின்றது வந்து ரெண்டாவது இதை நம்ம யோசிச்சிருப்போம். ஸோ அங்க டக்குன்னு கணக்கு பண்ணும், இல்ல இது இப்போ நடக்கிறது இல்லை அப்படின்னும் போது அப்போ அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத யோசிக்கும் போது பார்த்தா அங்க வந்து பார்த்தா திடீர்னு இவர் கதை சொல்லும் போது இவர் அந்த 3வது வாட்டி அந்த கன்ஃபஸ் பண்ணும் போது பார்த்தா அந்த பொண்ணு ஊர்ல இருந்து வரதை டக்குன்னு கனெக்ட் பண்றாங்க. விச் ஐ திங்க் எப்படி சொல்ற, கம்பேரிங் டு அதர் தமிழ் சினிமா இப்போ ரீசெண்டா வந்ததுல ஐ திங்க் தட் வாஸ் அமேசிங் பார்ட். அதான் கண்டிப்பா நம்மளோட மூளைக்கு ஒரு ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்கா ஒரு படம். ஏன்னா எல்லா படமும் இந்த பேட்டர்ன் இப்படிதான் இருக்க போகுது. அந்த விஷயத்துல ஒரு நல்ல விஷயம்
இவ்வளவு அத காம்ப்ளெக்ஸா கொஞ்சம் கொண்டு போயிட்டு குழப்பாம இருந்தாங்க. இன்னொன்னு புரியுற மாதிரி வச்சுட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயம். புரியுற மாதிரி. ஆமா, நம்ம மூளைக்கு தீனி போற மாதிரி ஒரு படம். இந்த படம் இப்படி ஒரு பேட்டர்ன்ல இவ்வளவு கன்ஃபியூஸ்டா எடிட் பண்ணவோ ரைட் பண்ணவோ தேவையில்லை. ஆனா அந்த அந்த ஹோல்ட் பண்ணுங்கிறதுக்காக அதை ஒவ்வொரு எபிசோடா கொண்டு வந்து அதை ரிவீல் ஆகும்போது, நீங்க எனக்கு அந்த பிளாட் சொல்லிட்டீங்க நிலேஷ். நீ சொல்லிட்ட அந்த பிளாட் படம் போறதுக்கு முன்னாடி. ஏன்னா ஐயா அது என்ன ப்ராப்ளம்னா இவர் வந்து ஃபேமிலியோட போறாருன்னு சொன்னாரு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம போகும்போது ஒரு கிரைம் த்ரில்லர்னு நினைச்சுக்கிட்டு போயிருப்போம். நான் சரி ஃபேமிலியில, ஏன்னா என் வீட்டுல இருக்கிறவங்க அந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண, பட் எல்லார் வீட்லயும் எனக்கு தெரியாது எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அதனால இவர் ஃபேமிலியோட போறேன்னு கேக்குறாரு, இவருக்கு நான் என்னன்னு சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் கொஞ்சம் அந்த செக்ஷுவல் அசால்ட் பத்தி இருக்கும் அப்படின்றது மட்டும் சொன்னேன். நானு ரைட்டா டீஸ் பண்ணிட்டேன். அந்த ஷாக் வேல்யூ வந்து எனக்கு எங்க இருந்ததுனாக்கா எனக்கு பயமாவே இருந்தது. ஏன்னா என் தங்கச்சி எல்லாம் இருக்காங்க பக்கத்துல, எல்லாமே இருக்கப்போ அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அண்ணன் இருக்கான், அண்ணன் ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்காரு, அண்ணன் ஒய்ஃப்ல உட்காந்துருக்காங்க. பட் என் ரோல தங்கச்சிங்க அண்ணன் பொண்ணு எல்லாம் இருக்கும் போது ஆஹா அந்த ஒரு டென்ஷன் எனக்கு இருந்துட்டே இருந்தது உள்ள. இருந்தாலும் வேற அப்படி சொல்லிட்டானே என்ன எனக்கு நான் மைண்ட்ல ரொம்ப ஓவரா திங்க் பண்ண ஆரம்பிச்சேன். செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ஏன்னா அது அந்த பிளாட் நெருங்க போகுது, அந்த இது வரப்போகுது, இதுதான் கான்டெக்டா இருக்க போகுதுங்கிறப்போ எனக்கு தெரியல ப்ரோ கேளுங்க. ஜோவல் ப்ரோ வந்து அவர் அப்பாவோட போனதே எனக்கு ஒரு மாதிரி ட்ரிகர் ஆச்சு ப்ரோ, அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு ப்ரோ அப்படின்னாரா. எனக்கு அப்படி தோணல எனக்கு, ஆனா தோணுச்சு. அவர் சொன்ன பாயிண்ட் வந்து ஆனா வேலிடான பாயிண்ட் தான், நான் அதை ஏத்துட்டேன். அந்த சீன் வந்து பட் வந்து உங்கள்கிட்ட நான் அதை என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சோ அதனால நான் ஒரு ஒரு ரிமைண்டர் மாதிரி அப்படி சொன்னேன் நான். அதுதான் நான் ரொம்ப ஓவரா திங்க் பண்ணிட்டு நான் வந்து எக்ஸ்பெக்டேஷனுக்கும் மேல திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது எப்படி வந்துருமோ, ரொம்ப இதாயிடுமோன்னு சொல்லிட்டு அது சட்டிலா மெயின்டைன் பண்ண வரைக்கும் எனக்கு சந்தோஷம். பட் அவரு சொன்ன மாதிரி எனக்கு அந்த சிங்கம் புலி செகண்ட் டைம் மறுபடியும் அதை சொல்லிட்டு போனதுல எனக்கு ரொம்ப ஐயோ டே மறுபடியும் கேமரா ஆங்கிள் எதுவும் வச்சிடாதீங்கடா, அது காட்டிடாதீங்கடான்ற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி பயமாவே இருந்தது. அதெல்லாம் அதை தவிர்த்திருக்கலாம். பட் அந்த இன்டென்ஸா காட்டுறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சில சீன்லாம் அவர் பண்ணிட்டாரு. சோ அது எனக்கும் அந்த 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 ஒரு சில சீன் அப்படி இருந்தது எனக்கு ரொம்ப இதாதான் இருந்தது. ஏன்னா ஐ திங்க் இல்ல நான் அது மட்டும் சொல்லிடுறேன். அது ஓகே தான். ஐ மீன் மாரலி அது எனக்கு அது தப்புன்னு தான் தோணுது. நீங்க சொல்ற கரெக்ட் தான். பட் வந்து என்னன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க டக்குன்னு சிங்கப்புலி ஒரு வில்லன் நீங்க பரவாயில்ல, ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ் நம்பிட மாட்டாங்க ப்ரோ. அவன் மேல கொஞ்சம் இரிட்டேஷன் கொண்டு வரணும்ன்றதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஸ்டேஜ் பண்ணப்பட்டோ எனக்கு தோணுது. ஆமா அந்த ஆள ரொம்ப காமெடி ரோல்ஸ் பார்த்துட்டு இவர்தான் ரேப் பண்ணாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா எப்படி அது ஏத்துக்கிற மாதிரி இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா நானே ஒரு 2 நிமிஷம் ஏத்துக்காம தான் மேபி இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரிதான் அது. பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சிங்கப்புலி கண்டிப்பா பண்ணிட்டாரு. கண்டிப்பா எப்படி சொல்றது, யாரையுமே எனக்கு குறை சொல்ல முடியாது, எல்லாருமே சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆமா கண்டிப்பா. திவ்யா பாரதி நல்லா பண்ணிருந்தாங்க. திவ்யா பாரதி நல்லா பண்ணிருந்தாங்க. நான் என்ன நினைச்சிட்டேன், அதை கட் பண்ணிட்டாங்க. நீங்க சொன்ன சீன்லாம் சரி கட் பண்ணிட்டாங்க போல, ஒரு 3 நாள் போயிடுச்சா படம், சரி கட் பண்ணிட்டாங்க போல நான் நினைச்சிட்டு இவர்கிட்ட சொன்னேன், ரொம்ப சென்சிட்டிவாலாம் சீன் எனக்கு தெரியல யாரு. ஏன்னா நீங்க சொன்னோடனே நான் அதுலயே திங்க் பண்ணி ஐயோ படத்துல போய் சீட்ல உட்கார வைக்கிறதே எனக்கு அதே தான் தோணிட்டு இருந்தது மைண்ட்ல. ஏதோ வந்துடக்கூடாது, தப்பா வந்துடக்கூடாது. அந்த அளவுல கொஞ்சம் மெச்சூர்டா அவங்க விஷுவலா கொஞ்சம் மெச்சூர்டா காட்டிட்டாங்களோன்னு எனக்கு கரெக்டா இருந்தது. இன்னும் கொஞ்சம் அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். ஐஸ்வர்யா நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நீ சொன்னது நான் சொல்றேன். அந்த சிங்கம் புலி வந்து ஃபர்ஸ்ட் காமெடி ஆக்டரா பார்த்துட்டு இப்ப வந்து திடீர்னு கொஞ்சம் ரொம்ப வில்லன் மாதிரி காமிக்கிறது அதெல்லாம் ஃபைன் தான். பட் அது வந்து ரெண்டு சீனா வச்சிருக்க வேணாம். அது ஒரு சீன்ல காமிச்சிருந்தாலே கண்டிப்பா செகண்ட் டைம் இது அது கொஞ்சம் இரிட்டேட் ஆயிடுச்சு. அதாவது ஒரு மாதிரி மூட் ஸ்பாயில் ஆயிடுச்சு. கண்டிப்பா அது மாரலி அது தப்பு தான். அது கண்டிப்பா. பட் நான் யோசிச்சேன் அது ஒருவேளை அந்த மாதிரி அவங்க யோசிச்சு பண்ணிருக்காங்களோ அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஆக்சுவலி அங்க வந்து எனக்கு ஸ்கிரீன் பிளே ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் எழுதின ஸ்கிரிப்டுக்கும் சூஸ் பண்ண ஆக்டர்ஸும் பக்காவா செட் ஆச்சு. லைக் விஜய் சேதுபதி எல்லாம் அவர் வந்து இந்த ரோல்ல வாழ்ந்துட்டாரு. ஆனா சீரியஸா கொஞ்சம் சீரியஸா வந்து அவாய்ட் பண்ணிருக்கலாம்.
சீன்ஸ்ன்றதை விட டயலாக்ஸ் கட் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். லைக் ஓகே ஜோயல் ப்ரோ ஓகே சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் திருடுற போற சீன் அதெல்லாம் கொஞ்சம் டயலாக்ஸ் கட் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப ட்ரிகரிங்கா தான் இருந்திருக்கும் நிறைய பேருக்கு. இதுக்கு கொஞ்சம் கண்டிப்பா ட்ரிகர் வார்னிங்கே கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ம் ஐ மீன் என்னதான் லைக் ட்ரெய்லர்ல ரிவீல் பண்ணல, பட் ம் அங்க உட்கார்ந்து பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா நிறைய பேர் ட்ரிகர் ஆயிருக்கும். ம் ம் ம். இப்போ லைக் வந்து இப்போ இது வந்து இந்த ட்ரிகர் வந்து ஒரே நிமிஷம் இதை மட்டும் சொல்லிடுறேன், என்டர் பண்ணேன். அதாவது விடுதலை படத்துல வந்து சில சீன்ஸ் வரும் அந்த மாதிரி அந்த அந்த லேடிஸ்லாம் டார்ச்சர் பண்ணி ஸ்ட்ரிப் பண்ற மாதிரியான சீன்ஸ் வரும். பட் அது வந்து எப்படின்னா அந்த மூவி வந்து ஒரு எப்படி சொல்ற உண்மையா நடந்த சம்பவத்தை பத்தி பேசுற ஒரு படம். அதனால வந்து அது அங்க வந்து நிஜமாவே வந்து அதை விட ரொம்ப மோசமா நடந்திருக்கு. சோ அதை டெபிக் பண்ற அது ஒரு படமா வந்து இருக்கு. அது ஒண்ணு. முதல்ல ம் என்ன சொல்றது, அந்த படத்துக்கு அவ்வளவு பேக்லாஷ் இருந்துச்சு. ஞாபகம் இருக்கு அந்த விடுதலை படம் அப்ப ம் அவ்வளவு பேக்லாஷ் இருந்துச்சு. ஏன்னா அந்த சேட்டன் சீன்ஸ் எல்லாம். ஆனா அந்த படத்துலயுமே ம் வெற்றிமாறன் வந்து சூப்பரா மெச்சூரா ஹேண்டில் பண்ணிருப்பான். நான் வந்து அந்த படத்துக்கு ஏன் எனக்கு அந்த பேக்லாஷ் வந்தது வந்து அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கலன்னா, ஏன்னா எனக்கு அதுல நல்லா ம் ஹேண்டில் பண்ணிருந்த மாதிரி இருந்துச்சு அந்த சீன்ல. இப்ப அந்த ம். பிரிசனர்ஸ் இருப்பாங்க, அந்த ஃபீமேல் பிரிசனர்ஸ், ஆமா அவங்கள ஆமா ஸ்ட்ரிப் அவங்கள இப்ப என்ன போலீஸ் வந்து ஒன்னா அடுத்து வச்சு ஸ்ட்ரிப் பண்ற வரைக்கும் காமிப்பானுங்க. பண்ணதுக்கு ம் அப்புறம் என்ன பண்ண போறானுங்கன்றது நம்ம தெரியும். ஓகேவா? அது ம் பொது புத்தி தான். ம் இப்ப என்ன தெரிஞ்ச விஷயம் தான், அது தப்பு தான். பட் பொதுவாக தெரிஞ்ச விஷயம் தான். ம் 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 ஆனா ஆனா விஷயம் என்னன்னா, என்ன சொல்றது, அதை காமிக்க மாட்டாரு. இப்ப என்ன டைலாகும் வச்சிருக்க மாட்டாரு. அதோட அப்ரப்டா கட் பண்ணிருப்பாரு வெற்றிமாறன். ஏன்னா அது புரிஞ்சிரும்னு ம் எல்லாருக்குமே ம் தெரியும். ஆனா ம் எனக்கு என்ன, எனக்கே இந்த படம் ரொம்ப ஒரு மாதிரி ஜாரிங்கா தெரிஞ்சுன்னா, இந்த ம் இப்ப டயலாக்லயே காமிச்சிட்டாங்க. டயலாக் ரொம்ப கரெக்ட். நீங்க கரெக்டா அவங்க ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. டயலாக் இப்ப நம்ம சித்தா இருக்குல்ல, ம் இந்த மாதிரி இந்த படம் வந்து பேசிக்கா ஒரு சிம்பிளா சொன்னீங்கன்னா இந்த படம் மெசேஜ்ல அது வரல. உண்மைதான், கரெக்டா? ரிவன் ஸ்டோரி இது. ஒரு ரிவெஞ்ச் ஆக்சுவலா பேசிக்கா மெசேஜ் படம்ன்றது ஒரு revenge. இருக்கு. லைக் இல்ல எனக்கு நீங்களே லைக் உங்களுக்கு உங்களுக்குன்னு வந்தா தெரியும்னு சொல்றோம்ல. லைக் பேசிக்கலி அவர் அதான் டெபிக் பண்றாரு. லைக் யூ டோன்ட் அது கேர் when it was my daughter, பட் உங்களுக்குன்னு சொல்லும் போது வலிக்குது. அதுவே ஒரு மெசேஜ் தான் எனக்கு தெரிஞ்சு. அது ஒரு மெசேஜ் தான். பட் நான் வந்து சித்தாவோட இந்த படத்தை ரொம்ப ஒப்பிட்டு பார்த்தேன். நான் கம்பேர் பண்ணும்போது சித்தா வந்து என்ன சொல்றது, நல்ல படம். அது நல்லாவும் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா அந்த படத்துல வந்து ஒரு பவுண்டரிஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுத்துருந்தாங்க. நீ அந்த பொண்ணு பேர் என்ன, ஒரு நீ ஷோ இல்லாட்டி அந்த மாதிரி நெஃப்யூவா இருந்தாலுமே, நீ உனக்கு பேர் என்ன சித்தப்பாவா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், அப்பாவும் இருக்கட்டும், உன்னோட பவுண்டரிஸ் என்ன, அவங்களோட பவுண்டரிஸ் என்னன்னு கற்றுக் கொடுக்கறதுக்காக நல்ல பண்ணியிருந்தாங்க. அந்த படத்துல வந்து என்ன சொல்றது, காட்டி இந்த விஷயமும் எனக்கு மேக் சென்ஸ். பட் இந்த படத்துல வந்து எனக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு அந்த அளவுக்கு ஒரு மெசேஜ் இல்லாத படத்துல, ஐ மீன் மெசேஜ் இல்லாம இல்ல சுத்தமா. பட் நான் ஏன் மெசேஜ் இல்லைன்னு நான் சொல்ல வரேன்னா, நமக்குன்னு இதுல டேக்அவே யாரும் இல்லைல்ல. இப்ப நான் அந்த அனுராக் கஷ்யப் மாதிரி கேரக்டர் வந்து கண்டிப்பா படம் பார்க்கறவங்க யாருமே கிடையாது. கண்டிப்பா அந்த அளவுக்கு கொடூரமான வில்லன் எவனும் கிடையாது. நார்மல் என்ன சொல்ற பீப்புள் தான், நம்மள மாதிரி நார்மல் ஆளுங்க தான். ஆனா சித்தா வந்து அப்படி இல்லை. சித்தான்றது நம்மளே ஒரு சித்தப்பா இருப்போம், இல்லாட்டி நம்மளே ஒரு அண்ணனா இருப்போம், அப்பாவா இருப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த படம் வந்து நமக்கு இன்னும் ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியா இருக்கும். ஒரு மெசேஜா நம்ம இந்த படத்தை இன்னும் கன்சிடர் பண்ணிக்கிறது நல்லது. ஆனா இந்த படத்துல வந்து மெசேஜ் இல்லாத ஒரு படத்துல அந்த அளவுக்கு, ஐ மீன் அட்லீஸ்ட் ஐ கன்சிடர் ஒரு இல்ல இந்த இல்ல அளவுக்கு ஒரு மெசேஜ் இல்லாத டைலாக்ஸ் படம் சொல்ல, they didn't focus on the message ன்னு அர்த்தம் அது. ஃபோக்கஸ் ஆன் த கண்டிப்பா மெசேஜ். ஓகே, அந்த மாதிரி ம் ம் எடுத்துக்கலாம். ரிவெஞ்ச் ம் மோர் டுவர்ட்ஸ் ம் ரிவெஞ்ச் போயிட்டனால இந்த மாதிரி ம் இவ்வளவு ம் டயலாக் வச்சு ஒரு மாதிரி எப்படின்னா, நான் ஒன்னே ஒன்று தான் சொல்லேன். இப்ப அந்த திருப்பி நிறைய சொல்ல, லியோ வந்து ஒரு டப்பா படம் உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ம் ஆனா அதுலயே அந்த ம் சாண்டி வந்து அந்த ஃபர்ஸ்ட் திருடுற சீன்ல, சாண்டி மிஸ்கின் திருடுற சீன்ல லுக் விட்டோடனே நமக்கு தெரிஞ்சிடும் அந்த சைடு. ம் 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 அவ்வளவுதான். இந்த படத்துலயும் அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிருக்கலாம் தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் தேவையில்லாம 2-3 டயலாக பேசி அது வந்து ஒரு மாதிரி கரெக்ட். தேவையில்லை. ஏன்னா இது நான் கொஞ்சம் பெரிய மாணவராக போறது மன்னிச்சுக்கோங்க, நான் இதை மட்டும் சொல்லி ம் முடிச்சிடறேன். இப்ப பொதுவாகவே ம் நம்ம ஊர்ல வந்து ஜென்ரலா ஒரு கன்சென்ஸ் இருக்கு. இப்ப என்னன்னா, ம் ஒரு நாலு ஒருத்தனை போட்டு என்ன சொல்றது, கண்டம் கண்டமா வெட்டி ம் போட்டு தனித்தனி பார்ட்டா எடுத்து போட்டா கூட நம்ம எல்லாருமே பார்ப்பாங்க. ஓகேவா? ம் 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 ஆனா ஜென்ரலாவே இங்க ஒரு ஃபீமேல் ஆடியன்ஸ், ஃபீமேலுக்கு ஏதாவது பிரச்சனைனா இங்க வந்து அதை ரொம்ப சீரியஸா கன்சிடர் பண்றாங்க. ஏன்னா அது பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இஷ்யூ. ம் ம்
அப்படி இருக்கும்போது நீங்க அந்த ஒரு டைரக்டரா நீங்க ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் வரும் ஆப்வியஸ்லி. ஏன்னா நீங்க டேரக்டர்ன்ற போது உங்களோட கிரியேட்டிவ் நேச்சர் வந்து நீங்க நிறைய பேர் காமிக்கணும். எந்த அப்படி எந்த இருக்கும்போது கிரியேட்டரா உங்களுக்கு இருந்தாலுமே இப்போ அவர் செல்ஃப் நம்மளுமே எல்லாருமே வந்து சோஷியல் நமக்கு ரெஸ்பான்சிபிளா நமக்குமே தான் ஒரு இருக்கணும். ஏன்னா குட்டி நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நம்ம ஏன்னா ஒரு ஒரு மீடியால வந்து நம்ம இது பண்றோம், ஒன்னு அப்லோட் அது பண்றோம்ன்ற கரெக்ட் தான். போது ஐ திங்க் எவ்ரி ஒன் ஷுட் பி சோஷியலி ரெஸ்பான்சிபிள் தான். நான் என் ஒப்பீனியனை சோஷியலி போடுறேன் ப்ரோ, ரெஸ்பான்சிபிள் அது தான். வந்து பி மாதிரி இருக்கும் அப்படின்றதுனா அது கிடையாது. அது கரெக்ட் இட் தான். டோன்ட் ஒர்க் தட் அது வே. அதுதான் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன அந்த விஷயத்த நீங்க எந்த அளவுக்கு மெச்சூர்டா ஹேண்டில் பண்றீங்கன்றது இருக்கு. சி, ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க எல்லாருக்குமே தெரியும், இங்க இங்க உள்ளவனுங்க இந்த பேர் என்ன, அந்த மாதிரி ஒரு 2 பேருங்க இருக்கானுங்க. அந்த மாதிரி ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு திருப்பி அப்ப அவங்க அந்த மாதிரி வீட்டுக்கு போறானுங்க. இந்த மாதிரி பண்ணாம இருக்க மாட்டானுங்கன்றது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். திருப்பி திருப்பி அதை கொண்டு வரும்போது எனக்கு ஒரு மாதிரி அந்த படத்தோட இதே மூட ஸ்பாயில் அடிச்சு சுத்தமா. அதுக்கப்புறம் எதுக்குடா அந்த படத்தை உட்காந்து பாக்குறோன்ற நிலைமைக்கு தான் வந்துட்டேன். ஓகே ஓகே. அதுதான். ஐஸ்வர்யா நீங்க சொல்லுங்க. அதுதான் ஆக்சுவலா நானும் சொல்ல வந்தேன். பட் லைக் ஒரு பிளாட்ன்னு பார்க்கும்போது லைக் அந்த ஆக்டிங் எல்லாம் சேர்ந்து எப்படி சொல்றது, சில சீன்ஸ் தவிர்த்து மீதி எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணிருந்தாங்க. மெயினா வந்து கண்டிப்பா லைக் இது அந்த படத்தை நம்ம குறை சொல்ல மீன் அந்த அந்த ப்ராப்ளம வேற யாரும் பெருசா எனக்கு தெரிஞ்சு அட்ரஸ் பண்ண மாதிரி தெரியல. சோ நம்ம அட்ரஸ் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் அது. யா ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் வந்து விஜய் சேதுபதி அந்த எப்படி they'll call himல and then make him tell the story againல, அவரு ஆமா லைக் ஆமா அது ஆமா. சொல்ல ஆரம்பிக்கும் போதே அவர் வந்து சாதாரணமா தான் சொல்ல ஆரம்பிப்பாரு. பட் லைக் நம்மளுக்கு அப்பவே புரிஞ்சிரும் அந்த ரேஞ்ச் ஆஃப் எமோஷன்ஸ். அந்த அந்த இடத்துல அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எதையும் நல்ல சிம்பிள் பிளாட் தான், பட் வந்து எதையுமே காம்ப்ளிகேட் பண்ணல, எலிவேட் மட்டும் தான் பண்ணிருக்காங்க, ட்விஸ்ட் வச்சு. கண்டிப்பா கண்டிப்பா. அதான். அப்புறம் இந்த எனக்கும் அந்த ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா, சொல்லுங்க. சிங்கப்புலி கேரக்டர், அந்த கேரக்டர் சிங்கப்புலி பண்ணதால தான் மேபி டைரக்டர் வந்து ஒரு படி எக்ஸ்ட்ரா போயிட்டு, ஏன்னா விஜய் சேதுபதியும் படத்துல இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. இவ்வளவு ரொம்ப ட்ரிகர் பண்ற மாதிரி போக வேணாம்ன்ற மாதிரி. நீங்க சொல்ற ஒரு பாயிண்ட் தான். சிங்கப்புலி அந்த கேரக்டர் பண்றதால எக்ஸ்ட்ரா ஒரு படி மேல போய் இன்னும் ஃபோர்ஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. அது ரொம்ப சென்சிட்டிவா தான் இருந்துச்சு அந்த சீன். மறுபடியும் ஏன் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் தோணுச்சு. பட் அந்த கேரக்டர் அவங்க அதை நிறைய வழியில பண்ணிருக்கலாம். பட் ஏன்னா அவங்களே அந்த அந்த வில்லன் கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ண டைம் கிடையாது. ஏன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 30 minutes தான் எல்லாமே ஒண்ணு ரிவீல் ஆகும். இந்த நாட் ஓப்பன் ஆகும், டக்குன்னு இது நமக்கு எல்லாமே தெரிய வருங்கிறப்போ அந்த ஒரு 5ல சரி இது இது தப்பான ஒரு எக்ஸாம்பிள் தான். பட் அவங்க வந்து அந்த கேரக்டரோட ஒரு டெப்த்தை காட்டுறதுக்காக மேபி அது இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டாங்களோன்னு எனக்கும் தோணுச்சு. இப்ப இதே கேரக்டர் அங்க வந்து சிங்கப்புலி இல்லாம அனிதா கேஷப் இந்த கேரக்டர் ப்ளே பண்ணிருந்தாங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் சீனே தெரிஞ்சிடும் அனுராக் தான் மெயின் வில்லனு. அப்ப அனுராக் தாண்டி யாரு இருக்க போறான்றது நமக்கு தெரியும். சோ அனிருத் தான் லீட் பண்றது இந்த சின்ன இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இவங்க பண்றாங்கன்றப்போ நமக்கு ஓவரால் ஒரு ஸ்டோரியே ஒரு மாதிரி ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அந்த விஷயத்துல ஏதோ சம்திங் தப்பு நடந்துச்சு. கண்டிப்பா அது ஒரு ட்ரிகரிங் இஷ்யூ தான் நம்ம பார்க்கப்போ. ஏன்னா அதான் சொல்றேன், நீங்க சொன்னப்போ நான் ரொம்ப பயந்துட்டே எனக்கு அந்த ஏன்னா எல்லாமே ஒரு ஒரு சின்ன வயசுல இருக்காங்க வச்சுக்கோங்க. நம்ம அளவுக்கு ஒரு மெச்சூர் இல்லாம நம்ம அளவுக்கு சினிமா பார்த்து அதோட சப்டெக்ஸ்ட் என்னன்னு தெரியாத அளவுக்கு பார்க்குற ஆடியன்ஸ் தான் என்னோட ஃபேமிலியா. அவங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு சீனை காட்டும் போது தான் அவங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா உங்களுக்கு? நமக்கு தெரியும் இந்த டைலாக் ஏன் பேசுறாங்க, இந்த டைலாக் ஏன் பேசுறாங்கப்போ இப்போ வந்து அண்ணன் வந்து ஏன் இது ஏன் சொல்றாங்க வந்து கேட்டா பொண்ணு. சோ நான் அப்படியே மாத்தி சொல்லிட்டேன், இது இல்லம்மா அது அதனால சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ கடைசி வரைக்குமே நான் அவங்க சின்ன பொண்ணுதான், 4th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறா. இல்லம்மா அடிச்சாங்க, நம்ம நீ இப்போ ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இப்போ கத்தியால அந்த பொண்ணு குத்துனாலோ ராடால் அடிச்சாலோ அவருக்கு நம்ம பயப்படும், அதனால அந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதோட ஃபினிஷ் பண்ணிட்டேன். என்ன முடிஞ்ச ஒரு கைட்லைன். சோ விஷுவலா காட்டுறது வரைக்கும் எனக்கு ரொம்ப திருப்தியா இருந்தது. பரவாயில்ல, இதோட இது பண்ணது தப்பு தான், ஆனா விஷுவலா காட்டுறதுதான் ரொம்ப நாடிட்டு இருக்கேன். வேணா ரொம்ப ஓவரா பண்ணிட்டீங்களா மாதிரி. சோ இது வரைக்கும் அண்ட் கைட்லைன்ஸ்ல இருக்க வரைக்கும் அதுதான் ஓகே.
ஓகே. இப்போ இது விட்டுருவோம். இந்த இந்த இத பத்தி ரொம்ப பேசிட்டோம். இன்னொன்னு இந்த இந்த மூவில வந்து ஒரு சீக்வென்ஸ் வந்து ரொம்ப பிரில்லியன்ட்டா கிராஃப்ட் ஆயிருக்கு அப்படின்ற நான் நினைக்கிறேன். எந்த சீக்வென்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா, எந்த சீக்வென்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, அதாவது சிங்கம் புலிய வந்து அந்த இதுல வந்து ஆக்ட் பண்ற எப்படி நீ அந்த டஸ்ட்பின திருடின அப்படின்றத எப்படி ஸ்டீல் பண்ணன்றத ஆக்ட் பண்ணி காட்டுன்றதுக்காக ஒண்ணு பண்ண வச்சிருப்பாங்கல்ல. ஐ திங்க் அந்த சீக்வென்ஸ் வந்து ரொம்ப பிரில்லியண்டா கையாண்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐ திங்க் அந்த இடத்துல வந்து சிங்கம் புலி ரொம்பவே ஒரு மாதிரி டாப் நாச்சா நடிச்சிருந்தாரு. ஏன்னா அவர் இது பண்ணவும் அவர் ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு டவுட்ல இருக்காரு. ஏன்னா போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு நினைப்பாரு. இந்த இடத்துல இவர் கண்ணு காட்டுவாரு. அவர் பேர் என்ன, நட்டி வந்து கண்ணு காட்டுவாரு. அவர் வந்து ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட்ஸ் பீயிங் ஸோ லிபரல் அண்ட் கம்ஃபர்டபுள். ஓகே, இவங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டக்குன்னு அந்த இடத்துல திடீர்னு நட்டி வந்து சொல்றாரு விட்டுறலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹோல்ட் பண்ற சீனை நடிச்சு காட்டல. அதெல்லாம் ஆமா ஆமா ஆமா. அந்த பொண்ணோட ஹைட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஹோல்ட் பண்ணுவான் கையை வச்சுட்டு. அப்புறம் விஜய் சேதுபதி நட்டி நோட் பண்ணுவானா அப்படியே கையை மேல. அதெல்லாம் எப்பா அதெல்லாம் ஒரு மாதிரி டாப் நாச்சா இருந்தது. அதெல்லாம் அந்த லெவல்ல டீடைலிங் கண்டிப்பா அந்த சீக்வென்ஸே ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சு அந்த மூவிலே ஒரு ரொம்ப பிரில்லியன்ட்டான ஈவிலா சீக்வென்ஸ் நான் இருந்தது சொல்ல நினைக்கிறேன். போனா. ரொம்ப அந்த மோனாக்டிங் சீக்வன்ஸ் செம்மையா இருந்துச்சு. நான் உண்மையா சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த அந்த முதுக வச்சு இது பண்றது, அந்த கட்சி அந்த மார்க் இருக்காங்க பாக்குறது, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதான் இதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா அது இந்த சைடு நட்டியோட கேரக்டருமே இட் வாஸ் அன்பிரடிக்டபிள். ஏன்னா நம்ம ஒரு கிரே கேரக்டர் காமிச்சிருப்போம் ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து. கிரே கேரக்டரா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். நட்டியும் கெட்டவனா தான் இருக்கும்னு நினைச்சிருப்போம் ஃபர்ஸ்ட். ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் சீன், ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும், ஒரு செகண்ட் ஹாஃப் வரைக்குமே நம்ம அவனும் ஒரு காசுக்காக வேலை பார்க்க போலீஸ் தான் நினைச்சது இல்லை. பட் நட்டியோட கேரக்டர் ரெடீம் பண்ண விதம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா. நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, ஆக்சுவலி நான் அவனை எதிர்பார்த்தது சொல்றேன். அவன் வந்து அந்த இவன் சிங்கம் புலி ஆக்ட் பண்ணி காட்டுவான்ல, அவன் ஆக்ட் பண்ணி காட்டுவது நான் என்ன நினைச்சேன், இன்னும் அந்த டஸ்ட்பின் வந்து இங்கதான் இருந்துச்சு, இங்க இருந்தா நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டான பிளேஸை காமிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் பார்த்துருப்பான் அந்த வீட்டுக்கு போயிருக்கும்போது அந்த டஸ்ட்பின் எங்க இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்டாக அந்த பிளேஸை அவன் காமி கொடுத்துருவானோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா திங்க் பண்ணேன் மேபி. பட் அந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் அது ஒர்க் ஆகிருக்காது. இது இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. வேற ஏதாவது இந்த மூவி பத்தி தாட்ஸ்? ஆனா நான் இதை மட்டும் எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த படத்துல வந்து என்ன சொல்றது, ஒரு சிம்பத்தட்டிக்காக ஒருத்தர் வந்து இவ்வளவு தூரம் உட்காந்து போலீஸ்ல வந்து அடிப்பட்டு மிதிப்பட்டு இவ்வளவு என்ன சொல்றது, இவ்வளவு பெர்சிஸ்டன்டா இருக்கான்றத நம்மள ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் நம்ப வச்சிருக்காங்களா? எப்படி நம்ப வைக்கிறாங்கன்னா, அவன் அப்படிதான், அவன் பிறகு அவன் ஒரு கிறுக்கு பையன், பிறகு அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பிலீஃப் இருக்கு, லட்சுமின்ற ஒரு பிலீஃப் இருக்கு, அவன் அப்படிதான் பண்ணுவான்ற நம்மள நம்ப வச்சிருக்காங்களா? ஆனா என்ன யோசிச்சீங்கன்னா, அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் விஜய் சேதுபதி வந்து நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியாது. புரியுதா? ஒரு மாதிரி டிஸ்டன்டாக தான் இருப்போம். ஒரு கிறுக்கு பையனா இருப்பான், அதனால இந்த அளவுக்கு போறான். படம் வந்து கடைசி வரைக்கும் இப்படியே போயிடுன்றதை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸ் கொண்டு வராங்கல்ல, ஒரு ரிவ்யூ ஒன்று கொண்டு வராங்கல்ல, அப்பதான் நமக்கு புரியுது ஓகே அப்படின்ட்டு. அதெல்லாம் ரொம்ப நல்லா சொல்லிருந்தாங்க. ஆனா உண்மையா சொல்லலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஐஸ்வர்யா நீங்க சொல்றீங்களா? ஆக்சுவலா வந்து கிறுக்கு பையன்றதோட லைக் எனக்கு அங்க என்ன தோணுச்சுன்னா, லைக் நம்மளுக்கு ஒரு பொருள் அவ்வளோ யூஸ் இல்லைன்றதுனால நம்ம வந்து அதுக்கு வேல்யூ இல்லைன்னு முடிவு பண்ண முடியாதுல்ல. லைக் அவரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து பயங்கரமா ஹி டாக்ஸ் அபவுட் இட் லைக் இட்ஸ் த காட் ஆர் சம்திங். அந்த வீட்டுல இருக்க கடவுள், ரிசைட் பண்ற கடவுள் மாதிரி ரைட்டி மாதிரி பேசுவாரு. லைக் அந்த எமோஷனல் வேல்யூ வச்சு அவரு பேசுற மாதிரிதான் இருந்துச்சு. ஆக்சுவலா மூவிக்கு யூ ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. யூஏ கொடுத்திருக்காங்க. யூ தான் போட்டுருக்காங்க. அப்படியா? யூஏ தான் நான் பார்த்து இருக்கேன். கூகுள்ல யூ தான் போட்டிருக்கு. இல்ல நம்ம ஊர்ல அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. பொதுவாக எல்லா படத்துக்குமே இங்க எல்லாத்துக்குமே யூஏ கொடுத்துருவாங்க மோஸ்டா. நீங்க எவ்வளவு குரூசமா இருந்தாலும் சரி, வயலன்ஸ் இருந்தாலும் சரி, இங்க ஒரு ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் மணி அண்ட் இதுதான் இன்ஃபுளுன்ஸ் கொடுத்துருவாங்க. அது பிரச்சனை இல்லை. இன்னொன்னு, பொதுவாக இந்த தமிழ் படத்துல வந்து தமிழ் பட டைட்டில்லாம் வச்சு அந்த டாக்ஸ் இல்ல
அதுக்கப்புறம் நிறைய கன்செஷன் வேற இருக்கு, அதனால அதை வச்சே பண்ணிடுவாங்க. அது பிரச்சனை சார். அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இல்ல லைக் இவ்ளோ வயலன்ஸ் அண்ட் லைக் இந்த மாதிரி டயலாக் சீன்ஸ்ல இன்க்ளூட் பண்றப்போ அது யூன் கொடுத்தது கொஞ்சம் ரொம்ப மிஸ்லீடிங்கான ஒரு விஷயம் இல்ல. சில பேரண்ட்ஸ் இப்போ ஆக்சுவலி நான் பார்த்த தியேட்டர்லயே நிறைய சின்ன பசங்க உட்காந்து இருந்தாங்க. ஈவன் இஃப் தே டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஐ டோன்ட் நோ வாட் தே வுட் லைக் என்ன புரிஞ்சிருக்கும்னு அவங்களுக்கு எனக்கு புரியல. லைக் தப்பாவும் எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா. இது அத நம்ம அண்டர் கைடன்ஸ்ல அது வச்சிருக்கிற வரைக்கும், விஷுவலா எதையும் காட்டாத வரைக்கும் அதான் நான் என்ன பொறுத்த வரைக்கும் அதான் எனக்கு ரொம்ப ரொம்ப இதா தோணுச்சு. ரொம்ப அப்பாடான்ற மாரி தோணுது. என்னன்னா, விஷுவலா எதையும் கன்வின்ஸ் பண்ணாத வரைக்கும் நல்லது. ஏன்னா, மெச்சூர் ஆடியன்ஸ்க்கு அது என்ன நடக்குதுன்னு தெரியும். ஸோ, சின்ன பசங்க யாராச்சும் பார்க்கிறப்போ அது விஷுவலா காட்டுனாங்கன்னா, சத்தியமா நான் ரொம்ப ஹேட் பண்ணியிருப்பேன் படத்த. ஏன்னா, நான் அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல உட்கார்ந்திருந்தேன். அத எப்படி நான் ஹேண்டில் பண்ணுவேன்? ஏன்னா, எல்லாமே படத்துக்கு போலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. என்ன டிக்கெட் புக் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ, நீயும் வந்துரு அப்படின்ட்டாங்க. இல்லன்னா நான் என் பசங்களோட போற மாரி தான் இருந்துச்சு. ஸோ, ஃபேமிலியோட போறங்கிறப்ப அது அந்த மூடே டக்குன்னு சேஞ்ச் ஆயிடும். உடனே உனக்கு நான் மெசேஜ் பண்ணோனே, நீ சொன்னோனே, எனக்கு அந்த அந்த நல்ல சீன் கூட என்ஜாய் பண்ண முடியாம வேர்த்துட்டே இருந்தது எனக்கு. என்னடா இது நம்ம தலைமையில எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டோமே! ஸோ, எனக்கு ரொம்ப அது தப்பான விஷயம். அது விஷுவலா காட்டாத வரைக்கும் ரொம்ப, 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 ரொம்ப நல்லது. அந்த அந்த ஒரு டிசிஷன் யார் எடுத்தாங்கன்னு தெரியல. மேபி அது அத எடுத்து கூட இருக்கலாம். இன்னும் போல்டா காட்டியிருக்கலாம். எடிட்ல கட் பண்ணிட்டாங்களா? இல்ல யார் எடுத்த டிசிஷன்னு தெரியல. எனக்கு அதான் நீங்க ஐஸ்வர்யா சொல்ற மாரி, அவங்களுக்கு என்ன பார்க்குறாங்கன்னு அவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும், தெரியாம போலாம். அது நமக்கு நம்ம டிசைட் பண்ண முடியாது அத. அவங்க எந்த எந்த கண்ணோட்டத்துல பார்ப்பாங்கன்னு சொல்ட்டு. பயந்திருப்பாங்க. ஆப்வியஸா பயப்படுவாங்க. இப்படிலாம் நடக்கிறப்போ. அதுதான். அது அண்டர் கைட்லைன்ஸ்ல பார்க்கும்போது, அது ஓகேவா இருக்கும். நான் ஒரு கதை சொல்லி தப்பிச்சா மாரி, நீங்க எல்லாரும் ஒரு கதை சொல்லி தப்பிச்சிட்டீங்க. அதுதான் அப்படித்தானே நம்ம பண்ணோம். ஏன்னா ஆக்சுவலி எக்ஸாக்ட்டா என்ன இது ஒண்ணு நடக்குதுன்னு இது ஒண்ணு இல்ல எனக்கு ஹோப்பிங் இன்னொரு அந்த மாதிரி தான் ம், எல்லாருக்கும் ம், நடந்துச்சுன்னு. ஆமா, ஆமா. ம், ம், ம். எனக்கு இன்னொரு இன்சிடென்ட் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா நான் சித்தா போயிருந்தேன். சித்தா வந்து இவரோட கூட போயிருந்தேன் நானு. அப்ப போயிருந்தபோது அது வந்து நாங்க புதுசாலாம் போல. ஐ மீன் ரிவ்யூ வந்துருச்சு. ரிவ்யூ வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் நாங்க போனோம். கொஞ்சம் லேட்டா தான் போனோம் நாங்க. போயிட்டு அப்போ வந்து எனக்கு பக்கத்துல வந்து ஒரு ஒரு பேரண்ட்டும் ஒரு ஒரு குட்டி பையனும் இருந்தான். ஸோ அப்போ வந்து நான் அந்த படம் போயிட்டு இருக்கும்போதே அந்த பையன் ரொம்ப நச நச நசன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். இது என்ன என்ன பண்றாங்க? இது என்ன பண்றாங்க? அப்படின்னு சொல்லிட்டு. பட் சித்தா மூவி வாஸ் எக்ஸ்பிளைனபிள் டு தட் கிட். அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இந்த படத்தை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண கண்டிப்பா. முடியாதபடி தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. சித்தா படத்த நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். அது அவன் படம் ஆனா எடுத்திருக்கிறதே ஆனா அதுக்காக தான். ஆனா கண்டிப்பா. நான் கொஞ்சம் தியேட்டர்ல கடுப்பாயிட்டேன். சித்தா இது பண்ணுவேன். என்னடா பக்கத்துல அந்த பையன் பேசிக்கிட்டே இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு இன்டர்வல் பிளாக் அந்த சைடு எனக்கு போயிட்டேன். சித்தா வந்து சத்தியமா சித்தா ரொம்ப பயமா இருந்தது. எனக்கு பார்க்க எனக்கு ஏன்னா அவ்ளோ எனக்கும் ஒரு இன்டென்ஸா காட்டியிருப்பாங்கல்ல. எனக்கு பயமா இருந்தத தாண்டி எனக்கு ரொம்ப ஐயய்யோ! என்னடான்ற மாரி சித்தார்த் உள்ள வந்துறாரு. எனக்கு டோர உடைச்சுட்டு சித்தார்த் இல்ல இல்ல நான் அந்த எனக்கு மாரிலாம் எனக்கு யோசிச்சுட்டு இருந்தேன். சித்தால ஒரு பிரச்சனை என்னன்னா அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோரி வந்து எப்படி போகும்னா சித்தார்த்த வந்து ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன்ல போயிட்டு இருப்பாங்க. எனக்கு வந்து அது பயமாயிருச்சு. இந்த மாதிரி நம்ம ஒரு மேட்டர்ல ஆமா. நம்ம எதுவுமே பண்ணாம இப்படி ஆமாமா. ஒரு மாட்டியிருந்தா இது என்ன இது இப்படி இருந்திருக்கும். இப்படி நான் இதான் ஃபுல் படம்னு நினைச்சேன். நல்ல வேளை நான் அது இல்ல. நான் அது உண்மையாவே அது நான் அங்கேயே இப்ப கொஞ்சம் எண்ட் பண்ணதே எனக்கு எனக்கு ரிலீஃபா இருந்துச்சு. இல்ல அந்த நான் உண்மையா இடத்துலயே இப்ப கொஞ்சம் சித்தப்பாவா இருக்கேன்ல. இப்ப ம், அண்ணனுக்கு ம், ம். டாட்டர் இருக்காங்க. நான் ஆமா, சித்தப்பா ஆமா, தான். ஆமா, ஆமா. நான் ம். என்னோட அந்த ஐய்யய்யோ! நான் ஃபேமிலியோட உட்கார்ந்து பார்க்கவே இல்ல. வீட்ல ஓடிடில தான் பார்த்தாங்க எல்லாம். நான் ம், ம், ம். ஐய்யய்யோ! எனக்கு ஒரு மாரி ஒரு கில்ட்டாவே இருந்துச்சு. நான் வெளில அது அந்த அந்த இதெல்லாம் சொல்லணும் தான் இல்ல அந்த குழந்தைங்களுக்கெல்லாம். அந்த இந்த மாரி ஃபால்ஸ் விஷயம். அக்யூசேஷன் திங் வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுச்சு தான். எனக்கு கொன்றுச்சு என்ன. அது கண்டிப்பா. எப்படி இல்ல அது ஒரு நீங்க பழி வந்துச்சுன்னா. ம், அதான் நீங்க சித்தா சொல்றீங்க, ம். இதே மாதிரி ஒரு ஹிந்தி படம் பேர் மறந்துச்சு. ஒரு ம். பொண்ணோட ம். அப்பா வந்து மாட்டிக்குவாரு, ஞாபகம் இருக்கா? அந்த பொண்ணு அந்த அப்பா வந்து ஏதோ ஒரு இது பண்ற மாதிரி மாட்டிக்குவாரு. அந்த பொண்ணு வந்து எனக்கு கடைசி டைட்டில் வரைக்கும் ஞாபகம் இல்ல. எனக்கு படம் டைட்டில் மறந்துச்சு. அட்வொகேட் ம். பண்ணிட்டு இருக்கா அந்த ஆமா. பொண்ணு, அந்த அப்பா பண்ணலன்ட்டு. ஆனா கடைசியில பார்த்தா அந்த ம். அப்பா ம். தான் பண்ண மாதிரி அந்த படத்தை காமிச்சிருப்பாங்க. ஆமா. எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலையா அந்த படம்ல எனக்கு தெரியல. சித்தால ஒரு எனக்கு படம் விஷயம் பேர் எனக்கு மறந்துச்சு. சித்தார்த் வந்து என்ன சொல்லியிருப்பான் சித்தா படத்துல வந்து அந்த டைலாக் வந்து என்னையா எப்பவுமே மாமா இந்த மாதிரிதான் இருக்கணுமான்ற மாதிரி டக்குன்னு அதையும் ஒரு நார்மலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது டைரக்டர் என்ன அதுக்கு வச்சிருக்காருன்னு தெரியல. அந்த ஒரு சீன்ல ஒரு டைலாக் சொல்லுவான், என்னையா எப்பவுமே சொந்தக்காரங்க தான் இது மாதிரி பண்ணுமான்னு. யாரு வேணா பண்ணலாம்.
அது யாருக்குமே அது வந்து அதுதான் சொல்றேமே, இவங்க சொந்தக்காரங்கன்னா அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்னு காட்டுறதும் ஒரு வித தப்பு தான். அதுக்குன்னு இப்படி காட்டுறது அதுதான் எனக்கு அது சித்தா படத்துல வந்து அந்த டைலாக் சொல்றப்போ என்னையா சொந்தக்காரெல்லாம் பண்ண மாட்டானா? ஏன்னா இப்ப நம்ம எல்லாமே அந்த ஆர்டிக்கல் எல்லாம் படிக்கிறப்போ, நம்ம ஏதாச்சும் ஒரு நியூஸ் எல்லாம் பாக்குறப்போ ஆஹ் குழந்தைங்க எல்லாம் வந்து வீட்ல தான் வந்து அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்றாங்கன்னு தான் மோஸ்ட் ஆஃப் நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வருது. வீட்லயே தான் அவங்க நிறைய இருக்காங்கன்றப்போ, சோ எங்க வேணா எப்படி வேணா நடக்கலாம். நம்ம சொல்லி நம்ம இது பண்றதுக்கு நம்ம தான் சொல்லணும். சொல்லி புரிய வைக்கணும். இதெல்லாம் தெரியணும். நான் நான் அதெல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். அனுராக் காஷ்யப்ட்ட அந்த பொண்ணு பேசுறப்போ ஒரு லென்த்தியா போகும்னு நினைச்சேன். பட் அவங்க அத கான்ஸ்டன்ட்டா அத ஒரு ஒரு டயலாக்கோட அவாய்ட் பண்ணிட்டு வெளில வந்துட்டாங்க. அது விதத்துல ஒரு படத்துக்கு அது நல்லது. அந்த அந்த ஆனா கண்டிப்பா மகாராஜா படத்துக்கு ம், ம், அது ம். நல்லது. சொல்லுங்க சார். ஆமா. ம். அது கண்டிப்பா பேசியிருக்கணும். இன்னும் அனுராக் கொஞ்சம் கஷ்யப் வந்து ஒரு மாதிரி செமையா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. மெயினா வந்து இது நிறைய இன்டர்வியூல கூட கேட்டேன். அந்த இது ஏதோ நட்டி ஏதோ ஒரு இன்டர்வியூல பேசியிருந்தாரு. அதுல கூட கேட்டேன். அந்த எப்படி ம். சொல்றது, அவர் இருப்பாரு, அந்த ஐ மீன் மாட்டிப்பாரு. பட் அவர் அது வரைக்குமே வந்து அவர் ஒய்ஃப் வந்து நம்ப மாட்டாங்க. டக்குன்னு வந்து டேய் துப்பாக்கியை கீழே போடுற நம்ம மாட்டிக்கிட்டோம்டா அப்படின்னோடனே அந்த ஒரு ஆமா. இது வந்து ஒரு மாதிரி அந்த எனக்கு மொமெண்ட் வந்து ஒரு இன்னொன்னும் மாதிரி அந்த பிரேக்கிங்கா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல வந்து டக்குன்னு இரட்டா எனக்கு ஞாபகம் ம். வந்துச்சு. இரட்டாவோட இரட்டா எனக்கு இரட்டா ஏமாச்சு. நான் நேத்து ஐஸ்வர்யா இரட்டா சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு என்னமோ அந்த எனக்கு இரட்டா இரட்டாவோட அந்த ஏமாச்சு. கோர் தான் எடுத்து இவங்க ஃபிக்ஸ் ம், பண்ணிருக்காங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது ம், ம். டைரக்டர் எந்த இடத்துலயும் சொல்லல. மேபி அது கூட ஏதோ இன்ஸ்பிரேஷனா இரட்டா இருக்கும்ல. இஸ் ஜஸ்ட் எப்படி சொல்றது, ரிவர்ஸ் ஐயோ ரிவர்ஸ் சித்தா. ஐயோ இரட்டா அதோட அழுதுட்டேன். லிட்டரலா அழுதுட்டேன். ம், ம், இரட்டாலாம் ம், இதுதான் இந்த ம், அந்த அந்த லெவலுக்கு ஒரு எமோஷன் புஷ் பண்ணலதான் மகாராஜா. ம், அந்த லெவலுக்கு ஒரு ம், ம், எமோஷனலா கொண்டு போல. பட் ம். அந்த அனுராக் காஷ்யப்போட கேரக்டர் அந்த ஜோஜு ஜார்ஜ் பண்ணது தானே, அப்படி அதோட ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி தானே இருந்துச்சு. ஆமா 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 ஆமா. பட் அது பட் நம்ம ஜோர்ஜ் இதையும் ஜார்ஜ் சொல்லிட்டேன். வந்து அதுல ரொம்ப பெர்ஃபார்ம் ஐயோ பண்ணியிருப்பாரு மிரட்டி இரட்டால. விட்டாரு. ஏன்னா ஆல்ரெடி ட்வின்ஸா இருப்பாங்க. அந்த ஆமா ஆமா இது ஆமா சிங்கிங் இதுதானே அந்த ரியாலிட்டி ஷோ தான் ஆமா பார்த்துட்டு ஆமா இருப்பாரு. ஆமா ஆமா ஆமா. இல்ல ஆக்சுவலி இல்ல அந்த அந்த படம் பாருங்க, சாங் எல்லாரும் பார்க்கணும். அதான் அனுராக் கஷ்யப்பை பொறுத்தவரைக்கும் இந்த படம் வந்து ஒரு அப்பாலஜி ம். லெட்டர் ஃபார் வாட் தமிழ் சினிமா டிஸ்கஷன் வித் லியோ தான். லியோ வச்சு தமிழ் சினிமா பண்ணதுக்கு இது ஒரு அப்பாலஜி லெட்டர் தான் அந்த படம். அந்த மாதிரி தான் செமையா நடிச்சிருக்காரு. ஆனா ஓகே ஆமா ஓகே. அவ்வளவு சூப்பரான ஒரு ஆக்டிங் அனுராக் காஷ்யப். ஆனா ரைட் என்னால என்ன ரைட். சொல்றது, ம் ம். நான் ஆக்சுவலி அந்த கேரக்டர் பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் ஃப்ரெண்ட்ஸால பயப்படுற ஆள் கிடையாது. ஆனா அந்த கேரக்டர் ரொம்ப ம் ம் இன்டிமிடேட்டிங்கா ம். இருந்துச்சு. ஆனா உண்மையை சொல்லலாம். கண்டிப்பா. ஏன்னா அவருமே வந்து நம்ம இந்த ஒரு ஆஸ்பெக்ட் பேசவே இல்லை. ஆக்சுவலி ஹி இஸ் ஆல்சோ ஃபாதர் தானே அந்த இடத்துல. அது அவரும் அது வந்து அந்த அந்த டச் இடத்துல வந்து ஒரு ரொம்ப செல்ஃபிஷா. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த ஒரு போலரைசிங்கான அந்த ஒரு டச் டச் வந்து இருக்குல்ல, இந்த மாதிரி ஐ திங்க் பண்றான். இட் ஆத்தென்டிகேட்டட் ஹிம். ஹி ஹாஸ் அ பர்சனல் லைஃப், ஹி வில் பி செல்ஃபிஷ். ஆனா வெளியே இந்த மாதிரி தான் இருப்பான் அந்த மனுஷன் அப்படின்ற மாதிரி. அதுதான் ம் 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 ம். அதுவுமே வந்து ரொம்ப பிரில்லியண்டா இருந்துச்சு. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கேரக்டரா வச்சு இந்த இந்த மூவி வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு பெர்ஃபெக்டா ஒரு அரேஞ்ச் பண்ண ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்கு. ரொம்ப இதுல நாள் வந்து கழிச்சு பெருசா கோலிவுட்ல. கிளம்ஸியா எதுவும் பண்ணாம. ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. இது ஒரு இல்ல மாதிரி இது கிளம்ஸியா இது ஆக்கிடாம ஒரு மாதிரி இதை நீட்டா இது ப்ரெசென்ட் இது பண்ணிட்டாங்க. நான் பார்த்ததுக்கு என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு எனக்கு. இது கொஞ்சம் ஆஃப் டாபிக் தான். இந்த படத்துல ம் வந்து என்ன சொல்றது, ஐ மீன் எனக்கு பர்சனலா ஒர்க் அவுட் ம் ஆகுதுனால ஸ்கிரீன் பிளே வைஸ் மற்ற இது நிறைய பிடிச்சிருந்ததுனால ம் ஆப்வியஸ்லி இட்ஸ் குட் மூவி. பட் எனக்கு அந்த கிரிட்டிசிசம் இருக்கு, அது வேற விஷயம். ஆனா இந்த படம் ம் ஏன் நல்லா இருந்துச்சுன்னா, நல்லா ம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் திவ்யா பாரதி சொன்னதுதான். ம் ம் ம். புரியல என்னது. இல்ல திவ்யா பாரதி கொண்டுட்டனாலதான் இந்த படம் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அப்பயே எனக்கு தெரியும் ஓரளவுக்கு இந்த யாரு? படம் நல்லா இருக்க போகுது திவ்யா அப்படின்ட்டு. பாண்டியனா? ஆ, திவ்யா பாரதி திவ்யா பாரதி திவ்யா பாரதி. திவ்யா பாரதி. ஆமா 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 ம். அதே கொஞ்சம் ஆமா ஆமா சரி விடு. ப்ரோ. அதான் ப்ரோ அதை எல்லாமே விட்டுருங்க. சின்ன சின்ன கேரக்டர் ப்ரோ. அந்த பாய்ஸ் அதுதான். படத்துல ஒருத்தர் நடிச்சிருப்பார்ல. ம் ப்ரோ ம் அந்த அந்த ஆள செமையா ஆமா அடிச்சிருந்தாரு bro. அவர் பேர் அந்த என்ன, ஆளோட அவர் பேர் கேரக்டர் என்ன? ம். மணிகண்டன் மணிகண்டன் அவர் பேரு. நினைக்கிறேன். ஏய், மணிகண்டன். சூப்பரா அந்த ஆளுக்கு சூப்பரா நிறைய அடிச்சிருந்தாரு ரோல் bro வரும் அவரு. இதுக்கப்புறம். ஆமா ஆமா அந்த ம் ஆளு. ம் அந்த அப்புறம் குணால் ஃபேனா வர அவரு நம்ம ஃபைட்டர் அவரு. ம். ஆமா குணால் ஆமா ஃபேன். ஆமா. குணால் ஆனா ஃபேனா வர அவரு. முனிஷ்காந்த் தான் சின்ன கேரக்டர் தான் சொல்லப்பா. முனிஷ்காந்துக்கு முனிஷ்காந்த். ம் முனிஷ்காந்தோட கேரக்டர். முனிஷ்காந்த் எல்லாம் அவங்க பிளேஸ் பண்ணதெல்லாம் அதை டைவர்ட் பண்ணதான் ப்ரோ. ஏன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல டைவர்ட் அவன் பண்ணாத. சொல்லிட்டான். போலீஸ் கரெக்ட் ஸ்டேஷன்ல கரெக்ட். அவன் அந்த இன்டர்வல்ல வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தன் இருக்கான் கண்டுபிடின்னு சொல்லிட்டு போனோடனே நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே முனிஷ்காந்த் மேல. குழப்பத்துல விட்டாங்க. எல்கேஜி பையன் ஆஹா இருக்கான்ல. எனக்கு வந்து எல்கேஜி பையன் இல்ல இல்ல இருக்கான்ல. எனக்கு அவன் வந்து ஒரு அருள்தாஸ் கமெண்ட் மேல போட்டு இல்ல இல்ல எனக்கு எனக்கு அருள்தாஸ் மேல ஃபோக்கஸ் இருந்துச்சு எனக்கு.
ஆமா அந்த ஆளு எல்கேஜி பையன். ம் அந்த பையன் வேற ஒரு போஸ்ட்ல வந்து ஏதோ போஸ்ட் ம் பண்ணிருந்தானுங்க, ஏதோ ஸ்பாய்லர் போடாத நானு. நான் என்ன, நான் கமெண்ட் படிக்க போனேன், சும்மா அவன் கமெண்ட்ல படிப்பேன் எப்பவுமே. அப்ப வந்து நான் என்ன முனிஷ்காந்தா மகாராஜால வில்லன்னு சொன்னேன், ஏன்ட்டான். ஐயோ இவன் கமெண்ட் ஏன்பா, இவன் கமெண்ட் ஏன்பா, அவன் லூசு தான், வளரிட்டு தான் இருப்பான். இருந்தாலுமே எனக்கு உறுத்திட்டே இருந்தது. நம்ம அதான் டைவர்ட் பண்ண வந்து ஒரு கேரக்டரா வச்சு பிளேஸ் பண்ணதும் ஸ்பாயில் பண்ணாம இருந்ததுமே கரெக்டா இருந்தது எனக்கு. நம்ம நட்டி கேரக்டர்லாம் ஒரு சீன் எல்லாத்துக்கும் ப்ராப்பரா வச்சுட்டாங்க ப்ரோ. இப்ப இந்த கேரக்டர் வராருனாக்கா அவரோட கேரக்டரை ஃபுல்ஃபில் பண்ண ஒரு சீன், நட்டிக்கு ஒரு சீன், கண்டிப்பா அந்த அந்த கண்டிப்பா இந்த சீன் போலீஸ் சீனு, அந்த நகை ரெக்கவர் பண்ற சீனு, அதே மாதிரி அந்த அந்த மணிகண்டனுக்கு அந்த ஃபைட் சீனு, அதுல அந்த ஆள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அதே மாதிரி முனிஷ்காந்துக்கு அந்த ப்ரீ கிளைமேக்ஸ்ல அந்த அந்த இதுல இருக்கிற சீன் ஃபுல்லாவே, அந்த அந்த ஹவுஸ்ல நடக்கிற அந்த சீன் எல்லாமே. அருள்தாஸுக்கு கண்டிப்பா ஃபுல்லாவே ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அருள்தாஸ் தான். அருள்தாஸ் ஆக்சுவலி இஸ் a கிரேட் ஆக்டர் ப்ரோ. நான் நிறைய ஆமா மூவிஸ் அண்ட் சீரிஸ்லயே நான் நோட்டீஸ் பண்ணிட்டேன். அவரு முனிஷ்காந்த் ரெண்டு பேருமே. முனிஷ்காந்த் நிறைய படத்துல இதுல சரி மாநகரம் சரி, அப்புறம் அதான் நித்திலன் அவரோட ராட்சசனே பிளஸ்ஸே சொல்றேன். அதான் ப்ரோ. ஒரு கேரக்டர் அவர் உள்ள கொண்டு, பாரதி ராஜா அவர் சின்ன கேரக்டர் தான், பண்ண தேவையே இல்ல. பட் இருந்தாலும் பாரதி ராஜா கேரக்டர் உள்ள கொண்டு வந்து அத ஒரு சின்னதா அவரு சின்ன ஒரு ட்ரிபியூட் கொடுத்துருவாரு யார உள்ள கொண்டு வந்தாலும். குரங்கு பொம்மையில நம்ம இளங்கோவன் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் நிறைய படத்துல நடிச்சிட்டு வர்றாரு. அபியம் நாணம்ல நடிச்சிருப்பாரு, விக்ரம்ல கூட ஏஜென்ட்டா வந்திருப்பாரு இளங்கோவன். அவருக்கு ஒரு தனி கேப்டன் மில்லர்ல வந்தார்ல அவருதானே? அபியம் நாணம்ல அந்த பிச்சைக்காரனா நடிச்சிருப்பார்ல. அவரு தானே வில்லன் குரங்கு பொம்மையில சொல்ல போனா. எப்படா இவர்கிட்ட இருந்து எப்படா இந்த கேரக்டர் எப்படி புல் ஆஃப் பண்ணுன்ற மாதிரிலாம் இருக்கும். அதனால கேரக்டர்ல பயங்கர அந்த அது சூப்பரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவாரு நித்திலன். இன்னும் அந்த ஆனா அவருக்கு அந்த பக்கம் வரல, எதை அவரு ஃபுல்லா வைக்கணும் எதை வைக்க கூடாதுன்னு. கண்டிப்பா இவ்வளவு தூரம் வந்துட்டாரு கண்டிப்பா. ஆமா, எல்லா மாதிரியும் செகண்ட் படத்திலே போட்டு இது பண்ணாம, நம்ம எல்லாம் நிறைய கதையை பாக்குறோம் யார் யாரெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆள் ஃபோக்கஸ்டா எத்தனை வருஷம் உட்காந்து ஒரு ப்ராப்பரா ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணிட்டு எங்கேயுமே ஃபோக்கஸ் மிஸ் ஆகாம அதை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்ததே பெரிய விஷயம். அதுக்கே கண்டிப்பா கண்டிப்பா ஒரு பெருசா ஒரு ரிவைவ் ஆன மாதிரி இருக்கு கோலிவுட். எனக்கு அடுத்து ஒரு என்ன படம் வந்தாலும் ஸ்டில் டாப்ல இருக்கும் மகாராஜா எல்லா வயசுமே. கண்டிப்பா கண்டிப்பா. இது மியூசிக் டைரக்டரும் மாநகரம் படத்துல வந்து அஜ்னீஷ் லோக்நாத்னு ஒருத்தவர் போட்டிருப்பாரு. மாநகரம்ல ஒர்க் பண்ண மியூசிக் டைரக்டர். குரங்கு பொம்மையிலயும் இவரு தான் நினைக்கிறேன் அஜ்னீஷ். இவரு ரொம்ப அன்ரேட்டட் தான். இவருக்கும் நிறைய படம் வரணும். இவரு பேக்ரவுண்ட் செம்மையா இருந்துச்சுல்ல படத்துல. எனக்கு தெரியல, எனக்கு நோட்டீஸ் பண்ண மாதிரியே தெரியல. எனக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கும் பெருசா நோட்டீஸ் ஆன மாதிரி பாட்டு எதுவும் கிடையாது, தீம் தான். தீம்ஸ் மட்டும் தான் இருந்தது. ஆமா, தீம் மட்டும் தான், பாட்டு எதுவும் இல்ல. எனக்கு எனக்கு ஆக்சுவலி கடைசியில விஜய் சேதுபதியை பத்தி பேசாம அந்த படத்தை முடிக்கலாம்னு நினைக்கிறேன்னா, அப்படியே அதோடய கன்க்ளூட் பண்ணிருங்க. இல்ல எல்லாரும் ஒரு ஒரு டாபிக் மாதிரி பேசுறோம் விஜய் சேதுபதி பத்திட்டு. அவரு என்ன பண்ணாரு எல்லாரும் ஒன்னொன்னு பேசிட்டு அதுவும் முடிச்சிடும். அப்படியே ஒரு வருஷம் முன்னாடி ஒரு பேடியோட ஒரு எபிசோடு தான் நினைக்கிறேன். அவரு கேட்டிருப்பாரு பேர் என்ன, பேடி நீங்க வருஷத்துக்கு இத்தனை படம் நடிக்கிறீங்களே, உங்களால எப்படி பண்ண முடியும்னு கேட்கும் போது அவர் சொல்லுவார். ஆக்சுவலி இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, இந்த மாதிரி எனக்கு நடிச்சு கொடுங்க தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி நான் எனக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணவங்களா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும் போது என்னால நோ சொல்ல முடியல முக்கால்வாசி நேரம். அதனால நான் கமிட் ஆயிடுறேன் அப்படிங்கும் போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ அந்த ஆளை போட்டு எல்லாரும் என்ன வீணடிக்கிறானுங்களே, ஏன்னா இவங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு இன்னும் எப்படி வர வேண்டியது. ஆனா வருஷத்துல உட்காந்து 4 படமே மொக்கையா. ஆனா குட் மார்னிங் சன்ஷைன் மாதிரி தான் பால கறந்துட்டு இருக்கானுங்க. ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. ஆனா எனக்கு இப்ப 2 வருஷமா 2023 2024 ஒரு படம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு கரெக்டா. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அவர் மாறிட்டு இருக்காரோ அவரு. ஹிந்தி போயிட்டாரு. ஆனா ஸ்டோரியை கொஞ்சம் பிக் பண்ணி எடுக்கிற மாதிரி எனக்கு நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கு. அதே சமயத்துல ஒரு எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமால ப்ராப்பர் இந்த குணச்சித்திரன் ஒரு டேர்ம் சொல்லுவாங்களே, எப்படின்னா அந்த கேரக்டர் ஓரியன்டட் ஆக்டிங். அது வந்து ப்ராப்பரா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் சேதுபதி மட்டும்தான் பண்ண முடியுது. அது ஒரு டாப் லெவல் ஹீரோனா அது இவர் மட்டும்தான், அது யாராலையும் பண்ண முடியாது. அதான் ஒரு விஷயம். ஏன்னா அந்த படத்துல அவருமே ஒரு கேரக்டர் தானே இருப்பாரு. புரியுதா நான் என்ன சொல்றேன்?
அதான் எனக்கு அவரு அதான் ப்ரோ. எனக்கு ஒரு மாதிரி ஒரு வருத்தமா இருந்தது என்னன்னா, விஜய் சேதுபதி வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணி 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 இப்போ நார்மல் ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு என்ன இருக்கும், டேய் விஜய் சேதுபதி படமா வேணாண்டா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குமா இருக்காதா? எனக்கு வந்து கண்டிப்பா. ஒரு ஒரு செட் ஆஃப் அந்த ஆடியன்ஸ் அத அப்படியே அப்படியே மகாராஜாவை இக்னோர் பண்ணிடுவாங்களோன்னு நான் பயந்தேன். ஆனா ஹவுஸ்ஃபுல் நேத்தெல்லாம். அந்த ஆளுக்கு ஏதோ சம்திங் இன்னும் இந்த மாதிரி டிஎஸ்பி பண்ணி, அனபில் சேதுபதி பண்ணி, என்னென்னமோ பண்ணி, வீரசிங்கமா ஏதோ என்னமோ பண்ணியிருந்தாரு. என்னமோ இப்ப சங்கத்தமிழன். ஐயோ! சங்க தமிழன். ஐயையோ! என்னென்னமோ அந்த ஆள் பண்ணி ஐயா அந்த ஸ்டில் அவருக்கு அந்த அந்த ஆளு அந்த ஆளு தமிழ் படத்துல வேற என்ன பண்ணாத தமிழ் ஒக்காபுலரி படமே இல்லையா, அது அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காரு அவ்வளவு ஆமா, படமும். ஆமா. அதான் எனக்கு 50 பிரச்சனை. படம் பண்ணிட்டாரு அந்த ஆளு. 50 படத்துல அவர் நம்ம குறிப்பிட்டு சொல்ற மாரி அதான் குறிப்பிட்டு அவர் ஹிட்ன்னு சொல்ற மாரி இப்பவே கொலாஜ் போட்டுட்டு இருக்கேன். இல்ல பீஸா அந்த மாரி டிகேடுக்கு ஒரு பீஸா. ஒரு 4, 5 டிகேடுக்கு அதான் ஒரு அந்த இல்ல மாரி இல்ல தான் ஒரு அவருக்கு படம் கண்டிப்பா. போட்டுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா பிரச்சனை பீஸா, என்னன்னா இறைவி சொல்லலாம். இல்ல சொல்லலாம். நிறைய படம் விடுதலை சொல்லலாம். விடுதலை ஹிட்ல வந்து விடுதலை வந்து ஈஸியா சூரி ஓவர் ஷேடோ பண்ணிட்டாரு விஜய் சேதுபதி. ஏன்னா விஜய் அதான் அதான் சேதுபதி பெர்ஃபார்ம் ம், பண்ணவே ம், ம். இடம் இல்ல விடுதலையில. பார்ட் 2ல மேபி இருக்கலாம். அது ரொம்ப விஜய் கம்மி சேதுபதி ஸ்கிரீன் டைம் நிறைய தானே. இருக்கலாம். ஆஹ் சூரி தூக்கி சாப்பிட்டாரு. இன்னொன்னு விஜய் சேதுபதி பிரச்சனை என்னன்னா ஹிட் வந்து அவன் ம். பயங்கர ஹிட்டா வந்துருது. ஆனா ரொம்ப அப்பப்ப ம். என்ன சொல்றது கம்மியான ஃப்ரீக்வன்சில தான் வருது. ஃபிளாப் வந்தா இல்லாட்டி சுத்தமா ஃபிளாப் ஆயிடுது. சுத்தமா அதான் எடுக்க மாட்டேங்குது. முக்காவாசி நேரம் இது மொக்க படமா தான் வருது. உண்மையை சொல்லணும்னா இப்ப வரைக்கும் வந்துட்டு இருந்த வரைக்கும் அதுதான். பட் மகாராஜா போன தடவை அந்த இது கூட நல்லா தான் இருக்குனாங்க. அந்த மெரி கிறிஸ்மஸா அந்த படமும் நல்லா தான் இருந்துச்சுன்னாங்க. நான் இன்னும் பார்க்கல அதை. மேரி எனக்கு அது கிறிஸ்மஸ். செட் ஆகல ப்ரோ அந்த படம். அது ஒரு மாதிரி அது ஒரு அந்த ஒரு அந்த அந்த ஆள் எப்பவுமே நம்ம இதுல ஒரு கேஷுவலா இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு இதுல பண்ணிருப்பாரு அந்த படம். ம். கேஷுவலாவே நடிக்காத மாதிரி ஒரு படம் நடிச்சிருப்பார்ல, அந்த அந்த ம். டோன்லயே இருக்கும் அந்த படம். ம். அதான் இந்த கதையை நல்லா பிக் சரி, பண்ணாருன்னா ஓகே. கண்டிப்பா ம், ம், நம்மளும் ம். நிறைய நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அதுலேருந்து. ம். ஓகே சரி, அப்போ ஓகேண்ணா. ஓகே, இந்த பாட்காஸ்ட் இதோட முடிச்சுக்கலாம். மகாராஜா மூவியை யார் யாரெல்லாம் மிஸ் பண்ணலையோ கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். அப்புறம் கண்டிப்பாக நாங்கள் ஸ்பாய்லர்ஸ் நிறைய பேசியிருப்போம். ஸோ போஸ்ட் மூவி இந்த மூவி பார்த்துட்டு வந்து ஒரு மாதிரி ஒரு டிஸ்கஸ் பண்ண ஆள் வேணும்னு அந்த மாதிரி நினைக்கிறப்ப எங்கள் பாட்காஸ்ட் கேட்டிங்கன்னா அப்படியே கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. பை பை பை. பை பை பை. என்ன ப்ரோ வாய் சொல்ல மாட்டேங்க. சரி, ஓகே.